சனிப்பெயர்ச்சி பலன் 2025 கன்னிராசி அன்பர்களே. கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி ஆரம்பமாகுது. அதனால் பொதுவாகவே பயணங்களின் பொழுதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஆரோக்கிய விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் உங்களுக்கு வரப்போகின்ற குரு பயிற்சியிலே குருவினால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மாதிரி ராகுவினாலேயும் உங்களுக்கு சில நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலம். ஸோ குரு ராகு ரெண்டுமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறார்கள். கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்லபடியாக நடக்கும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்கள், கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புள்ள காலம். நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நார்மலாக போயிட்டுருக்கும். ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்காமல் நார்மலான ரிஸ்கெல்லாம் நீங்கள் தொழில் வியாபாரத்தில் எடுக்கலாம். கடன் சுமை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அதுக்காக புதுசாக நிறைய கடன் வாங்கிடாதீங்க. வேலை தேடுவோருக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்கள், மெடிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தப்பட்ட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த காலம் அனுகூலமான ஒரு காலம். விவசாயிகளுக்கு அல்லது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய காலம். ஆரோக்கிய விஷயத்தில், உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் அதே மாதிரி வீட்டில் உள்ள மற்றவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள்லாம் வரும். தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். அது மாதிரி வாகனங்களில் போகும்பொழுது, பிரயாணங்களின் பொழுது, பயணங்களின் பொழுது தான் கவனமாக இருக்கணும். இந்த காலப்பகுதியிலே குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு டிசப்பாயின்மெண்ட்டான ஒரு காலமாக இருக்கும். சில பேருக்கு, எல்லாருக்கும் கிடையாது, சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் சில நேரத்தில் சக்ஸஸ் ஆகாது, இல்லைன்னா குழந்தை பாக்கியம் தள்ளி போகும், சில தடைகள்லாம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இந்த விஷயங்களில் பண்ணுறது நல்லது. அரசியல்வாதிகள், அரசியல் துறையில் இருக்கிறவங்க, சட்டத்துறையில் லா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வரும். பதவி மாற்றம், பொறுப்பு மாற்றம், பதவி இழப்பு, இதெல்லாம் வரக்கூடிய காலப்பகுதி. மாணவர்களுக்கு அக்கறையாக படிக்க வேண்டிய காலம். எந்த படிப்பாக இருக்கட்டும், உள்நாட்டில் படிக்கிறவங்களோ வெளிநாட்டில் படிக்கிறவங்களோ, இந்த காலப்பகுதியில் ரொம்ப கான்சன்ட்ரேஷனோட படிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள்லாம் சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். ஆனால் விரயங்களை ரொம்ப ஜாஸ்தி பண்ணிடாதீங்க, சுப விரயங்களாக மாற்றிக்குங்க. இந்த சனிப்பெயர்ச்சி காலப்பகுதியிலே கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறத நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய நல்ல சான்சஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். உறவுகளுடன் சில மனஸ்தாபங்கள் வந்து போகும். நண்பர்கள் வழியிலே சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படும். சில காரியங்களிலே எடுத்தோன்னே பண்ணுற மாதிரி இருக்காது, 2-3 வாட்டி அதை ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். சில காரிய தடைகள்லாம் வந்து போகும். சமூகத்திலே நல்ல பெயர் உள்ள விஐபிக்கள், இவருடைய நட்புகள் எல்லாம் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய காலம். ஸோ இந்த காலப்பகுதியிலே உங்களுக்கு நல்ல அனுபவத்தை தரக்கூடிய ஒரு காலம். எந்தெந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையோ அந்த ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு காலப்பகுதி இந்த காலப்பகுதி. இந்த சனிப்பெயர்ச்சி வக்ரம் அடையும் பொழுது, இந்த வருஷம் ஜூலை டு நவம்பர், அடுத்த வருஷம் ஜூலை டு டிசம்பர், இந்த காலப்பகுதியில் உங்களுக்கு மருத்துவ பிரச்சனைகள், ஆரோக்கிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் குறையும், பாசிட்டிவாக இருக்கும். இந்த சனிப்பெயர்ச்சியிலே உங்களுக்கு பிரச்சனைகள் குறைய
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்க போனோம்னா சூலினி துர்க்கை அம்மன். சூலினி துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, சதுர்த்தசி திதி, நவமி திதி, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் வழிபடுறது விசேஷம். முடிந்தால் சூலினி துர்க்கை ஹோமங்களில் பங்கு பெறுங்க. அல்ல சூலினி துர்க்கை ஹோமம் செய்வது உங்களுக்கு பிரச்சனைகளின் வீரியத்தை குறைக்கும். உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஆனது 60% நல்ல பலனையும் 40% தீய பலன்களையும் கொடுக்கும். உங்களுக்கு நல்ல பலன் கூட கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி.